நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2024ல வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட கிங் காங் இஸ் கம்மிங் பேக் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய காட்டுல ஒரு சின்ன பையனை பார்த்தீங்கன்னா ஓநாய் கிட்ட இருந்து ஒரு கிங்காங் வந்துட்டு காப்பாத்தி ஒரு 15 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்துட்டு வளர்க்குது. ஸோ அந்த காட்டுல பாத்தீங்கன்னா சுரங்கத்தை தேடி ஒரு கேங் வந்துட்டு வரும்போது இந்த மிகப்பெரிய கிங்காங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பாத்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய பாஸ் பாத்தீங்கன்னா அந்த கிங்காங் வந்துட்டு உயிரோடு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. படத்துல வரக்கூடிய அந்த கிங்காங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேரக்டருடைய ஆக்டிங், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பிலோ ஆவரேஜ் தான் இந்த படத்துல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு புதுசெல்லாம் இருக்காது. ஒரு சில படங்கள்ல இருக்கிற ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா சுட்டு இந்த படத்துல வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். ஸ்கிப் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல முடிவா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.